ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் ஹுதைபியா உடன்படிக்கை தொடர்பாக ஆரம்ப கட்டமான செய்திகளை நாம் அறிந்திருந்தோம். மதினாவிலிருந்து இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு படையோடு புறப்படுகிறார்கள். இது மக்கத்து வாசிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. எங்கே மதினத்து வாசிகள் நம் மீது போர் தொடுக்க வருகின்றார்களோ என்கின்ற ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த அச்சத்தை தணிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஒரு மனிதரை ஒரு தூதுவராக அனுப்பி, நாங்கள் போருக்காக வரவில்லை, ஆலயத்தை தவாஃப் செய்வதற்காகத்தான் வருகிறோம் என்கின்ற செய்தி அவரிடத்தில் தெரிவிக்க அனுப்பினார்கள். அவரினுடைய ஒட்டகத்தை கொன்று அவரை மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குறைஷியர்கள் திருப்பி அனுப்பியிருப்பார்கள். அதற்கு பிறகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கருத்தை சொல்கிறார்கள். உமரே, நீங்கள் மக்காவிற்கு செல்லுங்கள், மக்காவுக்கு நீங்க போய் அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லுங்க, நாங்க போருக்காக வரல, நாங்கள் தவாஃப் செய்வதற்காக வருகிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கின்ற அந்த தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் குறைஷியர்களிடத்தில் சென்று அவர்கள் என்னை தாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது தனியான நபராக செல்ல போகிறார். மக்காவில் இருந்து வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு ஒட்டுமொத்த மக்கத்து வாசிகளையும் பார்த்து மிகப்பெரிய சவாலை விட்டு வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு வீரமானவர். ஆனால் இப்பொழுது சூழ்நிலை அப்படி கிடையாது. தனி நபராக மக்காவிற்குள் செல்கிறார், பயமெல்லாம் கிடையாது. இப்பொழுது கிராஷ் என்கின்ற ஒரு நபித்தோழர் சென்றார். ஆனால் அவரை கொல்ல முன்வந்த போது அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு சில கிளைகள், ஒரு சில குலத்தார்கள் தடுத்து விட்டார்கள். இல்ல, கிராஷை கொன்று விடாதீர்கள், இதனால மிகப்பெரிய போர்த்தி பத்திவிடும் என்று அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு சில மக்கள் தடுத்தார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இங்க யாருமே கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பனு அதி குலத்தார்கள்லாம் மக்கால இருக்கல. அதனால நீங்கள் என்னை அனுப்புவதற்கு பதிலாக நான் உங்களுக்கு வேறொரு மனிதரை அடையாளம் காட்டுகிறேன். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னா, மக்கத்து குறைஷியர்களிடத்தில் மரியாதை மிக்கவர், ரொம்ப கண்ணியமிக்க ஒரு மனிதர். அவரை நான் உங்களிடத்தில் பரிந்துரை செய்கிறேன், அவரை வேணா நம்ம மக்காவாசிகளிடத்தில் அனுப்பி வைப்போம் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழரை பரிந்துரை செய்கிறார்கள். எந்த நபி தோழர்னு தெரியுமா? அவர்தான் இறுதியாக சென்றார். எந்த நபி தோழர்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாராக இருக்கிறாங்க. சரி, நான் மக்கத்து குறைஷிகள்கிட்ட போறேன், நான் போயிட்டு இஸ்லாமியர்களினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு தம்முடைய வாகனத்தில் ஏறி புறப்பட்டு மக்காவிற்கு வந்து அடைகிறார். மக்காவை அடைந்து விட்டு அங்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் பேசுகிறார். குறைஷியர்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரிடத்திலும் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, மதீனால இருந்து கிளம்பிட்டாங்க, மிகப்பெரிய படைப்பட்டாளத்தோடு வருகிறோம், ஆனால் வர்ற நோக்கம் உங்களை தாக்கணும், உங்களை கொல்ல வேண்டும், உங்களோட போரிடணும் என்கிற நோக்கம் கிடையாது. எங்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய ஒரே நோக்கம் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து தவாஃப் செய்யணும், உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், இது ஒண்ணுதான் எங்களுடைய நோக்கம், வேற நோக்கம் கிடையாது என்று தெளிவுபடுத்துகிறார். குறைஷியர்கள் எப்படி பதிலளிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உஸ்மானே, நீ தவாஃப் செய்யறதுனா அந்த ஆலயத்தை தவாஃப் செஞ்சுட்டு போ, வேற எதுவும் எங்கள்கிட்ட பேசாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில் இதுதான். அதற்கு உஸ்மான் அவர்கள் திருப்பி பதில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தவாஃப் செய்யாம நான் தவாஃப் செய்ய மாட்டேன், நபிகளானவர்களை பின்பற்றுவதுதான் என்னுடைய கடமை, ரசூலுல்லாஹ் தவாஃப் செய்யாத வரைக்கும் நான் இந்த ஆலயத்தை தவாஃப் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார்கள். குறைஷியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை திருப்பி அனுப்பல, அங்கேயே பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி பிடித்து வைத்துக் கொண்ட செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உஸ்மான் போயிருக்காரு, போய் அங்க இருக்கக்கூடிய குறைஷியர்கள்ட்ட எல்லா செய்தியும் எடுத்து சொல்லியிருப்பாரு. அவர்களிடத்துல அனுமதி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, நம்ம எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம மக்கால போயிட்டு தவாஃப் செஞ்சுட்டு திரும்ப மதீனாக்கு வந்துடலாம், இந்த செய்தியை உஸ்மான் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உஸ்மான் அவர்கள் வரவே இல்லை. இந்த செய்தி எப்படி ரசூலுல்லாஹ்க்கு வந்திருதுன்னா, உஸ்மான் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்பதை போன்று இஸ்லாமியர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தூதுவராக சென்றவரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு துரோகம். முஅத்தா போர்க்களத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். முஅத்தா போர்க்களத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, தூதுவராக சென்ற ஒருவரை அங்கிருந்த ஒரு அதிகாரி என்ன செஞ்சிருவார்னா கொலை செய்திருவார். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் முஅத்தா யுத்தமே நடக்கும்.
தூதுவரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு ராஜ துரோகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தை குறைஷியர்கள் செய்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. உஸ்மான் அவர்கள் சென்றார்கள். உஸ்மான் அவர்கள் நெருங்கிய தோழர், மிகப்பெரிய ஏராளமான சிறப்பிற்குரியவர், அவரையும் கொலை செய்து விட்டார்களே என்கின்ற செய்தி கிடைத்தவுடன், ஆனால் இந்த செய்தி ஒரு தவறான ஒரு புரிதலால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான். இந்த ஒரு செய்தி கிடைத்தவுடன் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தவாஃப் செய்வதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அந்த நொடியில் வேறு விதமாக தங்களினுடைய எண்ணத்தை மாற்றுகிறார்கள். உஸ்மான் அவர்களினுடைய கொலைக்காக வேண்டி நாம் அவர்களை பழிவாங்க வேண்டும், நிச்சயம் நாம் மக்கத்து வாசிகளுடன் போர் செய்வோம் என்று போருக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஆயத்தமாகிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது? இஸ்லாமியர்கள் மக்கா வாசிகளுடன் போரிட்டார்களா அல்லது இதனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.